பிள்ளையாருடைய திருவருள் நிறைந்த நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெற்றிட வேண்டும் அல்லவா? அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று எல்லோருக்கும் இனிய அருள் சுரக்குகின்ற நாயகனாக இருக்கின்ற கற்பக பிள்ளையார் பெருமானுக்கு அரோகரா தேரிலே எம்பெருமான் ஆர்வடித்திருக்கின்றார் அல்லவா? இன்றைய தேத்திரோடா உபயகாரராக இந்த நாகலிங்கம் முத்துலிங்கம் குடும்பத்தினுடைய உபயமாக இந்த தேத்திர விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றல்லவா? இந்த அழகிய ரூபங்கள் கொண்ட வேண்டுமாறு வேண்டும் வரவனத்தையும் அள்ளி பொழிகின்ற எம்பெருமானுடைய நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெற்றிய வேண்டும். நான்கு வேதங்கள் செல்லாக கொண்ட அழகான தேருடைய தத்துவத்தை எல்லாம் நாங்கள் உணர வேண்டும் அல்லவா? தேரானது எங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு கற்பக பிள்ளையார் பெருமான் அளித்தல் தொழிலை உணர்த்துகின்ற நாயகன் பக்தி மயமாக அருள் மயமாக ஆனந்த மயமாக எம்பெருமானுடைய வேண்டுவாறு வேண்டும் வரவனத்தையும் அள்ளி படுகின்ற இன்றைய தேர்திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முப்பத்து முக்கோடி தேவர்கள் போட்ட 3000 அந்தன பெருமக்கள் எங்களுடைய இந்த உடவில் கிழக்கு கற்பக பிள்ளையாருடைய புகழ் பாட பஞ்செய்தி முழங்க பாரினோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலி போர் மெய்சிலிட்டு ஆனந்த கண்ணீர் சொலிய தரமான ஈழமணி திருநாட்டிலே புகழ் பூத்த தமிழ்நாத வெற்றிவான்களுடைய தமிழ்நாத காணமலை முழங்க எங்களுடைய கற்பக பிள்ளையார் பெருமான் அழகாக தேரிலே ஆர்வமளித்து விட்டார் அல்லவா? இன்னைக்கு எல்லோருக்கும் இந்த அருள் சுரக்குகின்ற நாயகனாக இந்த இடத்திலே சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற வடவால் நீக்கமன நிறைந்திருந்து எல்லோருக்கும் நீடிய அருள் சுரக்குகின்ற நாயகனாக இந்த கற்பக பிள்ளையார் பெருமான் இருக்கின்றார் அல்லவா? 5 கரத்தனை ஆனை முகத்தனை எந்திர நம்புரை பொறுமை ஈச்சனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றி செய்வோம் என்று போற்றி புகழும் வெள்ளத்திலே புனித நாயகனாக இருக்கின்றார் அல்லவா? இந்த ஆலயத்தை பாருங்கள், அழகாக இன்னைக்கு கற்பக பிள்ளையார் பெருமானுடைய ஆலயத்திலே 3 தேர்கள் ஓட இருக்கின்றன அல்லவா? இன்னைக்கு 3 தேர்கள் எம்பெருமானுடைய திருவருளாலும் இந்த ஊரிலே வாழுகின்ற உள்நாட்டிலே வாழுகின்ற அடியவர்களுடைய கங்கரியத்தினாலும் வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவருடைய கங்கரியத்தினாலும் இந்த ஆலயத்தை பாருங்கள். 2023ஆம் ஆண்டு பாலஸ்தானம் செய்யப்பட்டு அழகாக 2 வருடத்திலே எம்பெருமான் அழகாக 7ஆம் மாசம் 2ஆம் தேதி 2025 குடமுழுக்கு மந்திர நீராட்டு விழா கோலாகலமாக நடைபெற்று இன்னைக்கு 30/7/2025 அழகான மகோத்சவ பெருவிழா. இன்னைக்கு மகோத்சவ பெருவிழா என்று சொன்னால் மகா உன்னத பெருவிழா. எல்லோருக்கும் இனிய அருள் சுரக்குகின்ற நாயகனாக இருக்கின்ற பெருமானாக இந்த இடத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கற்பக பிள்ளையார் பெருமான் அல்லவா? புதியதன் உருமை குழந்தைகள் கரியது வடிகள் எனதடி வடிவரும் அவர்கள் கடிகள பதிவர அருளன் மிகவுடை வடிவினர் பயில் பலி பலமுறை இறையே என்று வேல முகத்து விநாயக பெருமானாக இந்த இடத்திலே இருக்கின்ற எம்பெருமானுக்கு அருள்கரா அருள்கரா என்று எல்லோரும் போற்றி போலும் வெள்ளத்திலே புனித நாயகனாக எம்பெருமான் இருக்கின்றான் அல்லவா? இன்றைய ஆலயத்திலே தமிழ்நாடு வித்துவானாக இருக்கின்ற அவருக்கு இப்பொழுது அங்கே தேர் இருப்பிடத்திலே அங்கே இன்றைய அடியோர்கள் புடைசூட ஆனந்தமயமாக கற்பக பிள்ளையார் பெருமான்
அருள் பாலிக்கின்ற நாயகனாக இருக்கின்றான் அல்லவா. இன்னைக்கு எல்லோருக்கும் விடுவேறு தருகின்ற எம் பெருமானுடைய திருவருள் நிறைந்த நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும் அல்லவா. பூமாலை சொல்லிய அடியோர்கள் எல்லோரும் ஒளிவில் கிழக்கு கட்டக பிள்ளையாருடைய புகழ் பாட பஞ்சையில் முழங்க பார்நெல்லோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலி போரும் மெய்சிலித்து ஆனந்த கண்ணீர் சொல்லிய ஈழமணி திருநாட்டிலே படவாள் சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற கற்பக பிள்ளையார் பெருமான் அழகாக தேரிலே ஆர்வணித்து விட்டார் அல்லவா. இன்னைக்கு 4 வேதங்கள் சில்லாக இருக்கின்றது. இதுக்கு யசுர் சாமம் அதுரம் என்று 4 வேதங்கள் சில்லாக இருக்கின்ற அகன்ற ஒடுங்கிய பிரபஞ்சத்தை எல்லாம் உணர்த்துகின்ற தேரிலே ஆர்வணித்திருக்கின்றான் கற்பக பிள்ளையார் பெருமான். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டிலே எல்லோருக்கும் இனிய அருள் சுரக்குகின்ற நாயகனாக இந்த இடத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானுடைய உபயோகராக மோகனதாஸ் ஜெர்மனி, மூனா ஜோகநாதன் கனடா, மூனா ராணுதாஸ் சுவிஸ், மூனா குகநாதன் பிரான்ஸ், மூனா ஜெகன் யாழ்ப்பாணம், மூனா ஜெகநாதன், மூனா ரகுநாதன், மூனா சிவரங்கனுடைய தேர்திருவிழா உபயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆலயத்திலே மிக திறம்பட இந்த ஆலயத்தை ஆலய பரிவாழ்வு சபையில் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா. இந்த அழகான கற்பக பிள்ளையார் பெருமானுடைய தேருடைய படத்தை பற்றி இழுத்து விட்டார். நீங்கள் விநாயகர் பெருமானுடைய திருவருள் நிறைந்த நல்லருளை நீங்கள் எல்லோரும் பெற்றுயலாம் அல்லவா. இந்த அழகான நாயகனாக இந்த இடத்திலே பாருங்கள், அடியோர்கள் எல்லோரும் 4 புறமும் அடியோர்கள் எல்லோரும் இந்த கற்பக பிள்ளையார் பெருமானுடைய இந்த திருவருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும் அல்லவா. மகாபாரத களஞ்சியத்தை எழுதியவரும் இந்த விநாயகர் பெருமான் அல்லவா. அப்படி எல்லோருக்கும் விக்கிரங்கள் நீக்குகின்ற நாயகனாக இந்த இடத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் சகல பேறுகள் அள்ளி பொழிகின்ற கற்பக பிள்ளையார் பெருமானுடைய தேருக்கு முன்னதாக பாருங்கள், அங்கே தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சைவ தமிழ் அடியோர்கள் எல்லோரும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வினைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சிதறுவதற்கு அழைக்கின்றோம். இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு பாருங்கள், ஒரு புனிதமான சைவ மக்களுடைய இந்த விரத நாளாக இருக்கின்றது. 4வது ஆடி வெள்ளி. அது மட்டுமன்றி இந்த எங்களுடைய சக்தி பின்னரிலான் எங்கும் காணுதல் சக்தியடா ஏகடல் அவள் வண்ணமடா என்று எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து எல்லோருக்கும் நீடிய அருள் துறக்குகின்ற தாயுடைய வரலட்சுமி விரத நாள் என்றுதான். சைவ மக்களுடைய இந்த வரலட்சுமி விரத நன்னாளிலும் 4வது ஆடிவள்ளி நாளிலும் வரலட்சுமி விரதம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரத்தை நாங்கள் பெற்றுயலாம் என்று அந்த தத்துவத்தை எல்லாம் உணர்த்துகின்ற அம்பிகையுடைய புனிதமான இந்த விரத நாளிலே எங்களுக்கு எல்லோருக்கும் மூத்த பிள்ளையாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது இந்த விநாயகர் பெருமானை நாங்கள் துதித்து வணங்கி அவனர்களாலே அவன்தால் வணங்கிய என்று விநாயகர் பெருமானை போற்றி அருள்கிறா. உருவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் பெருமானுக்கு அருள்